ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நீங்கள் கேட்கலாம், என்னடா இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. செய்ய தெரியாத அவங்க வருமா வராதான்னு சொல்லிட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, தடுமாறி விழுந்து எழுறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பெரிய விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயந்தான். வாங்க, நான் எப்படி இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து ரெகுலராக மார்னிங் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகிடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு எந்த மாதிரிலாம் நாங்கள் பசங்க கூட என்ஜாய் பண்ணி செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, பசங்க ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. சரி, சிக்கன் பிரியாணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கறி எடுத்துன்னு வந்தாங்க. மதியமே கறி எடுத்துகிட்டு வந்துட்டு திடீர்னு அவங்க மனசு என்ன மாற்றம் வந்துச்சு தெரியல, எனக்கு கேஎஃப்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் சரி பிள்ளைங்க பிடிவாதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 5-6 பீஸ், ஒரு 2 எக் பீஸ் இருந்துச்சு, நான் ஒரு 4 பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு மீதி இருந்து வந்து மதியம் குழம்பு வச்சு கொடுத்து இது எடுத்து வச்சுட்டேன். சரி, ஈவினிங் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வேலை வந்து மாட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்கு வீட்டில் உள்ள ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே 7-7:30 பக்கம் ஆகிடும். அதுக்கு மேலே சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இவன் எடுத்த உடனே சரி ஒரு வழியாக இந்த கேஎஃப்சி போடுறதுக்கு சிப்ஸ் இதெல்லாம் வேணும்ல, அந்த டைமில் வந்து கடை பக்கத்தில் இருட்டிடுச்சு. சரி, அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உங்களுக்கு சில்லி போட்டு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சில்லி லெக் பீஸ் போடுறதும் உள்ள கறி வேகமாக வேகாதான்றது எனக்கு ஒரு பயம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னது. அதுக்கப்புறம் சரி கடவுள் மேல் வாரத்தை போட்டு நல்லா செஞ்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு பெரட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பையன் வந்து எனக்கு மைனஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் சரி நான் செஞ்சு சொல்லித்தரேன் வாமா, செல்லு பார்த்தேன் நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பக்கம் நின்று சொல்லினே இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு வேறு பயம், போடுற பொருள்லாம் வீணாக போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் பரவாயில்லன்னு அவன் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருந்தான். உங்களுக்கு தெரியாது வீடியோ பார்த்தா. அப்புறமா அவங்க சொல்கிறத கேட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரிலாம் நடக்குமான்றதே மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் எங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க அந்த மையனஸ் செய்கிறது. அதே மாதிரி நான் செய்கிற ப்ரொசீஜர் கரெக்டாக அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும்போது கரெக்டாக செஞ்சுக்கிறேன். எனக்கு புதுசாக சாப்பிட்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என் பசங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அது ஒன்று கீழே கொட்டுச்சுன்னா அப்பயே வந்து சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா அது அப்பப்போ விட்டால் வச்சுக்கோயேன், அது அப்படியே இது நிற்கிது. எனக்கு அப்படி தான் அந்த பழக்கம் தான். கொஞ்சமாக இடம் நம்ம கொஞ்சமாக இருக்கிற இடத்துல கூட அது வந்து அப்பப்போ வந்து சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கொஞ்சம் கொஞ்சம் சிந்தந்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு அப்பப்போ அடுப்பு துடைச்சிருவேன். நம்ம எவ்வளோ பெரிய இதில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம எப்படி வச்சுருக்கன்றது தான் பிரச்சனை. அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லை, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பயந்துட்டே செஞ்சேன். ஆனால் இதுக்கு முன்னே செய்யறதோட இந்த முறை வந்து சிக்கன் சில்லி வந்து நல்லா வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சின்ன பீஸ்லாம் போட்டு எடுத்தேன். போட்டு நல்லா கருகு வேக விட்டு எடுத்துகிட்டு கலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு, நல்லா வரும் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்ன பீஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லெக் பீஸும் சரி போட்டு லாஸ்ட்டில் போட்டு நல்லா வேக வச்சு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தேன். எனக்கு லெக் பீஸ் வைக்கும்போது வேக வைக்கும்போது என்ன ஒரு சின்ன பயம், என்ன ஃப்ரை பண்ணும்போது அது உள்ள வேறு சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டு சுற்றி இந்த போக்கில் சுற்றி பார்த்து
அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு லெக் பீஸ் வேக வைக்கிறது பயம். ஃபஸ்ட் டைம் செய்கிறோம்ல, சரி பசங்களுக்கு வேகாத கறியை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நல்லா வேக வச்சு குத்தி குத்தி பார்த்து எடுத்தேன். அதுக்கப்புறம் அதையும் ஒரு வழியாக நல்லா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி அந்த மயோனைஸ் எடுத்து வச்சு நாங்கள் எல்லாம் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு புதுசாக சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி இருந்து, ஆனால் பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், அந்த டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மயோனைஸ் செய்யுது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக அப்படின்றது சொல்லுங்கள். இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு தெரியாது, கண்டிப்பாக அடுத்தவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, கற்றுக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற பாலிசி தான் எனக்கு. நீங்கள் எப்படின்றதையும் சொல்லுங்கள்.